ஹலோ பிஸ்னஸ் ஓனர், உங்கள் பிஸ்னஸ்க்கு சேல்ஸ் இல்லை லீட்ஸ் பத்தலையா? பல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் ட்ரை பண்ணியும் நீங்கள் நினச்ச ரிசல்ட்ஸ் கிடைக்கலையா? கவலை விடுங்க. நம்ம ட்ரிபிள் மார்க்கெட்டர்ஸில் 2x க்ரோத் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலிமா உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக 2x பிஸ்னஸ் க்ரோத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த 2x க்ரோத் ஸ்ட்ராட்டஜியை ஒரு ப்ராஜெக்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்ற லைவ் ப்ரூஃபோட பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த 2024 to 2025 வரைக்கும் 90s கிட்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த விளம்பரத்தை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில். ஸோ அந்த பிராண்டு தான் பார்த்திங்கன்னா 90s கடை. இந்த 90s கடைன்றது என்னோடய சொந்த பிராண்டு தான். நான் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் மார்க்கெட்டர்ஸில் ஒரு 300க்கும் மேற்பட்ட பல கிளைண்ட்ஸை நம்ம இந்த கடந்த 8 வருஷத்தில் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன கிளைண்ட்லேருந்து கார்ப்பரேட் கிளைண்ட் வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் ட்ரிபிள் மார்க்கெட்டர்ஸோட பிக்கஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா சின்ன கம்பெனிஸ்க்கும் ஒர்க் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம், பெரிய கம்பெனிஸ்க்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த 90s கடையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இ-கமர்ஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இந்த இ-கமர்ஸ் ப்ராடக்டை நான் ஒரு பெரிய இ-கமர்ஸ் வெப்சைட்லாம் இல்லாமல், இல்லை அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் பெரிய அளவுக்கு கமிஷன் கொடுக்காம நான் என்னுடைய ஓன் பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பிராண்டை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து இன்றைக்கி ஒரு ஸ்கை ராக்கெட் லெவலில் கொண்டு போய் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ப்ராஜெக்டை தான் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்லி நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த பிராண்ட் நேம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90s கடை. நாங்கள் தொடங்கினது பார்த்திங்கன்னா ஜனவரி 18, 2024 தொடங்கினோம். டில் நோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 வருஷம் பக்கம் நம்ம கிராஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு. ஜஸ்ட்டு ஃபன்னாக ஒரு கஸ்டமருக்கு ஒரு டெஸ்டிமோனியல் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டுமேன்றதுக்காக உருவாக்கின டெமோ ப்ராஜெக்ட்ஸ் தான் இது எங்களோட பைலட் ப்ராஜெக்ட். பட் ஒரு 3 to 6 மந்த்லேயே இதோட பொட்டன்ஷியல் வேறு லெவலில் இருக்கிறனால இதை ஒரு பிஸ்னஸாகவே அப்படியே மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு நிறுத்தியிருக்கோம். நாங்கள் தொடங்கும் போது 25 வெரைட்டிஸில் மட்டும் கேண்டீஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி கரண்ட்லி எங்ககிட்ட இருக்கிறது 93 வெரைட்டிஸ் பக்கம் இருக்குது, லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு பிஃபோர்லேருந்து. ஓகேவா? இந்த 93 வெரைட்டிஸ்ன்றது 10 rupees மினி பேக் தான் நாங்கள் சொல்கிறோம். இதை தாண்டி இதிலே 1/4 கிலோ பேக், அரை கிலோ பேக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜார் ஐட்டம், ஒரு 400 கிராம் ஸ்டாண்டிங் பவுச், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா டாய்ஸ் கேட்டகரிலையும் ஒரு 40 ஐட்டம்ஸ் இந்த ட்ரம் கார்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ 80s 90ஸ்ல என்னென்னலாம் மோஸ்ட்லி நம்ம கன்சியூம் பண்ணமோ அதை ஆல்மோஸ்ட் கொண்டு இதில் நம்ம சேர்த்துருப்போம். சரியா? இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 28 டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரர் அண்ட் தென் ஹோல்சேலர்ஸ் இவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் ப்ரொக்யூர் பண்ணி நாங்கள் ரீபேக்கிங் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் த்ரூ இ-காமர்ஸ் மெத்தட் வழியாக. இந்த இ-காமர்ஸ்க்கு எங்ககிட்ட ஒரு ஃபேன்சி வெப்சைட்டோ எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்களே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நீங்கள் வெப்சைட் இல்லாமல் பண்ணுறது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்லி டெமோ பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது. ஒரு பிஸ்னஸ் இ-காமில் தொடங்குறவங்க பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒரு டைனி அமௌண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி லெவலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு வச்சுருப்பாங்களே தவிர்த்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்க்கு இனிஷியல் செட்டப்பான இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் 15,000 பண்ண முடியும், 1 லட்சத்துலேயும் பண்ண முடியும், 10 லட்சத்துலேயும் பண்ண முடியும். அது பேஸ்டான அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, சிங்கிள் வெண்டாரா, மல்டி வெண்டாரா, இல்லை என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் அவங்களுக்கு தேவைப்படுது, எப்படி பேக் அண்ட் ப்ராசஸ் இருக்குன்றதை பொறுத்து எல்லாமே இருக்குது. பிகாஸ் நம்ம ட்ரிபிள் மார்க்கெட்டர்ஸில் வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் ஆரம்பித்து ஒரு கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் வரைக்கும் A to Z எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு இன்க்ளூடிங் பிஸ்னஸ் கன்சல்டேஷன் வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறதுலேருந்து அந்த பிஸ்னஸ் இவ்வளோ லெவல் க்ரோத் வேணும்னு டிஸ்கஷன் பண்ண லெவலுக்கு கொண்டு போகிற வரைக்குமே நம்மளோட சப்போர்ட்ஸ் இருந்துகிட்ருக்கோம். நம்ம கம்பெனி சென்னையில் அண்ணா நகர் அண்ட் மணலி 2 இடத்துலையுமே நமக்கு ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 8 வருஷமாக இந்த பிஸ்னஸில் இருக்கோம். எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே ஒரு 3 to 4 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸில் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெர்டிகல்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். பட் எல்லாமே எண்ட் ஆஃப் தி டே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற டொமைனுக்கு கீழே தான் அது வருது. ஓகே, இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இது 90s கடை. இது இன்ஸ்டாகிராமில் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு இயர் சொல்லியிருக்கேன், 2014 ஜனவரி 18 பண்ணிகிட்ருக்கோம். இதில் இந்த 3078 ஃபாலோவர்ஸ்ன்றது நம்ம பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேம்பெயின்லேருந்து லைக்ஸு தென் ஆட்டோமேட்டிக் ஃபாலோவர்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அவங்க மட்டும்தானே தவிர்த்து இதில் ஒருத்தரையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் யாரையும் ரெக்வெஸ்ட் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்லி
எந்த ஒரு ஆர்கானிக் க்ரோத் இல்லாமல், இல்லை எந்த ஒரு கூகுள் ஆட்ஸ் இல்லை யூடியூப் ஆட்ஸ் எந்த ஒரு அதர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் வெறும் மெட்டா ஆட்ஸை மட்டுமே முழுக்க வச்சு நம்ம கொண்டு வந்தது. ஸோ நமக்கு வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு போஸ்ட்லேயே டெய்லி ஒரு நாளைக்கு 100லேருந்து 200 லைக்ஸ்க்கு மேலே தாராளமாக வரும். அந்த லைக்ஸுக்கெல்லாம் நான் திருப்பி ஃபாலோவர்ஸ் இன்வைட் கொடுத்துருந்தாலே வேறு லெவலில் போயிருந்திருக்கும். பட் நாங்கள் வந்து ஜஸ்ட் இது ஒரு டெமோ பர்பஸ்ன்றனால பெரிய அளவுக்கு இது பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு ஃபுல்லாகவே மார்க்கெட்டிங் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சேல்ஸ் இருந்துகிட்ருக்கு. சரியா? இந்த 789 ஃபாலோவர்ஸுமே நான் இப்போ ரீசெண்ட்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நாங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுறோம் ப்ரோ, உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்ததுனால லாஸ்ட் ஒரு 20-25 நாளில் என்னால் எவ்வளோ பேரை ஃபாலோ பண்ண முடியுமோ கொஞ்சம் இப்போ கொடுக்குற எல்லா லைக்ஸுக்குமே நான் வந்து திருப்பி என்ன ஃபாலோ பண்ணுறவங்கள திருப்பி ஃபாலோ பண்ணி விட்டுட்ருக்கோம். ஸோ அதோட எஃபெக்ட் தான் இந்த 789. பட் இதுவும் மேட்சிங்காக இருந்தால் தான் கஸ்டமரை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். வெரி சூன் அதையும் நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இப்போ நான் 83 வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ அது 80 வெரைட்டிஸ்ன்றது ப்ரீவியஸாக நம்ம வச்சுருக்கிறது. இது வரைக்கும் நம்ம வந்து 5000 ஆர்டர்ஸ் வந்து நம்ம வந்து டெலிவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்ட 3283 இந்த கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. அவங்கள ரிப்பீட்டட் பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் சேர்த்து டில் நவ் 5000 ஆர்டர்ஸ் வந்து நம்ம வந்து டெலிவர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1,25,000 பேக்ஸ் வந்து, அதாவது ஒரு 10 ரூபா பேக் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி 1,25,000 பேக்ஸ்க்கு மேலே நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோன்றது தான் நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம். பேன் இண்டியா ஃபுல்லாக டெலிவரி இருக்குது. பட் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் வெறும் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டும்தான். சம்டைம்ஸ் கேரளா கர்நாடகாவுக்கும் போகும். பட் ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு தான் போட்டிருக்கோம். ஏன் வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல நம்மளால் இயல்பாக ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியுன்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தையே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒன்றுமே கிடையாது. 80s 90s நீங்கள் சாப்பிட்ட மிட்டாய் வகைகள் தான். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இதையே ஒரு ப்ராடக்டாகவே டெவலப் பண்ணி அதை ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ரேர்லி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 4 to 10 பீப்புளுக்கு உள்ளே தான் சேல் பண்ணுறாங்க. அதுவும் நல்லா தெரிஞ்சது வந்து ஒரு 4 to 5 பேர் தான். ஸோ மீதி இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கடை வச்சுருப்பாங்க. பட் ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ இந்த மெமரிஸ் வந்து இது வந்து நான் ஒரு 2022 வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், எனக்கு ஒரு திருவிழாவுக்கு போகும்போது ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. இது ஒன்றும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமே. பிகாஸ் நான் இதை வேணும்னு தேடி பார்க்கும்போதே ஒரு 1 year ரொம்ப ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னாலேயே வந்து கரெக்டாக ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய 90s கிட்ஸை வந்து நம்மளால் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்க்கு வந்து இப்படி ஒரு மெமரிஸை திருப்பி கொடுக்கும்போது அவங்க ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து பிஸ்னஸோடைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதையே ஒரு மையமாக வச்சு இதை வந்து ஒரு இ-காமர்ஸ் ப்ராடக்டை நம்ம டெவலப் பண்ணோம். சரியா? இப்போ இதுக்கு எப்படி நீங்கள் முழுக்க வந்து சேல்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்ற ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க மெட்டா ஆட்ஸை மட்டும்தான் போட்டிருக்கோம். வேறு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு பெய்ட் ஷவுட்டிங்கோ எதுவுமே நம்ம பண்ணது கிடையாது. அதாவது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கோ எதுவுமே கிடையாது. ஆனால் 100கணக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட நான் ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம், ப்ரோ இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டு. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் பண்ணாமல் நம்ம பண்ணுறோம். அப்போ அவங்களே பே பண்ணி நம்மக்கிட்ட பொருள் வாங்கி சாப்பிட்டு ஒரு 4-5 பேர் வந்து ரிவ்யூ போட்டதும் இருக்காங்க. ஸோ இன்னும் குட்டியாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களே யூடியூபர்ஸ். ஸோ அவங்களுமே நிறைய பேர் வந்து அங்கங்கே வீடியோ போட்டு வச்சுருந்துருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 4 to 5 பேர் தான் காம்படேட்டர்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கும். பட் நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்மளே மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருக்கிறனால இந்த ப்ராடக்ட்டை மற்றவங்களோட பெட்டராக வந்து ப்ரொமோட் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி 1, 2024 மே 31, 2025 வரைக்கும் வச்சுருக்கேன். ஏன் ஜூனில் காட்டல அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 28 ஆட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு கேரளாவோட 75,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஹோல்சேல் ஆர்டர். ஏன்னா நம்ம வெறும் ரீட்டைல் மட்டும் பண்ணல, ரீட்டைலருந்தே எனக்கு வந்து ஹோல்சேல் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய என்கொயரி வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஹோல்சேலுக்குன்னு ஒரு தனி டிவிஷனை க்ரியேட் பண்ணி ஹோல்சேலும் கொடுத்துட்ருக்கோம், ரீட்டைலும் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 300 கடைகளுக்கு மேலே கொடுத்துட்ருக்கோம். அந்த கடைகள் நான் சொல்கிறது வீட்டிலேருந்து பண்ணுறவங்களும் இருக்காங்க, மளிகை கடையும் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டே இருக்குது, திருவிழாவில் ஸ்டால் போடுறவங்களும் இருக்காங்க, ஏதாவது ஒரு இந்த ஈவெண்ட்டுக்கெலாம் சப்ளை எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் வந்து அதையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதில் ஒரே ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, பல கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராடக்டை ஹோல்சேலுக்காக ஒரு அவுட்டோர் மார்க்கெட்டிங் டீமை அவ்வளோ தூரம் வச்சு மெனக்கிட்டு செய்வாங்க. டில் நவ் இந்த பிஸ்னஸ்க்கு நாங்கள் வெளியில் போகிறதுன்றது வந்த சரக்கு எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் வைக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர்த்துட்டு வேறு எந்த காரணத்துக்காக வெளியில் போயோ இல்லை ஒரு கடையில் போயோ இது வரைக்கும் அப்ரோச் பண்ணதில்லை. ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறவங்க இண்டிவிஜுவல் ஆர்டரும் நம்மக்கிட்ட வாங்கிக்கிறாங்க,
பல்க் ஆர்டரும் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவங்க, ஷாப்லேருந்து வரவங்க எல்லாமே, குட்டி குட்டி பெட்டி கடையிலேருந்து வீட்டிலேருந்து பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே பண்ணுறாங்க. ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்களும், அதுக்கப்புறம் ரீசெல்லர்ஸு எல்லாருமே கூட எடுத்து டைரெக்டாக பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ரீசெல்லர்ஸை இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். பிகாஸ் ஆஃப் சம் ஃபேக் ப்ராமிசஸ் போயிட்டு இருந்ததுனால. அதனால் வந்து எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீசெல்லிங் கான்செப்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். பட் வெரி சூன் வித் குட் மெத்தடாலஜியோடு நம்ம வந்து இன்னமும் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸோடு கொண்டு வர மைண்ட் செட்டில் இருக்கும். பட் இப்போ இதில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸ் மொத்தம் 3 ஆட் அக்கௌண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆட் அக்கௌண்ட் இப்போதைக்கு என்னால் காட்ட முடியும். மீதி இருக்க ஆட் அக்கௌண்ட்டில் கம்ப்ளீட்லி அதர் பிஸ்னஸஸ் நிறையா வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் எனக்கு வந்து ப்ரைவசி இஷ்யூ இருக்குன்றனால அது காட்டலை. அதனால் நான் இப்போதைக்கு இதை மட்டும் காட்டுறேன். டில் நோ வி ஜென்ரேட்டட் நியர்பை வந்து ஒரு 40,000 லீட்ஸுக்கு மேலே நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறோம். அதில் இந்த ஆட் அக்கௌண்ட்டில் பர்டிகுலர்லி இந்த ஒரு கேம்பெயின்லேருந்து மட்டுமே 17,446 லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். மீதிலாம் இங்கே கீழே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இதிலே வந்து இந்த 178, 143 இன்னும் கீழே போய்கிட்டே இருக்கும். சரியா, அதில் ஒரு 2,400 சொச்சம் இது எல்லாமே இருக்குது. பட் நான் வந்து இந்த ஒரு கேம்பெயினை மட்டுமே டெடிக்கேட்டடாக வச்சு இப்போ உங்ககிட்ட நான் வந்து காட்டுறேன். மெயினாக எதுக்குன்னா, இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு வெப்சைட் இல்லை. இது வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த பிஸ்னஸ் முழுக்க பிஸ்னஸ் வாட்ஸ்அப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் கேட்லாக்ல ஃபில் பண்ணி வச்சு கேட்லாக்ல 500 ப்ராடக்ட் வரைக்கும் உங்களால் அப்லோட் பண்ணிக்க முடியும். பட் நாங்கள் டில் நோ வி ஆர் மெயின்டைனிங் 243 ப்ராடக்ட்ஸ் பக்கம் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது 93 வந்து 10 ருபீஸ் பேக்கு, அதிலே 1/4 கிலோ, அதிலே 1/2 கிலோ, அதிலே ஜார் ஐட்டம், அதிலே 400 கிராம் ஸ்டாண்டிங் போச்சு, அப்புறம் டாய்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் செக்டாரில் ஒரு 200 and something ப்ராடக்ட் தான் எங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. இன்னுமே எங்களால் ஒரு 250க்கு மேலே வந்து தாராளமாக வந்து பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. சரியா, இதுக்கு வந்து 0 காஸ்ட்டு தான் ஆக போகுது. நீங்களே வந்து ஒரு ப்ராப்பராக இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸை வந்து ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்ணிக்கிறதுக்கான ட்ரைனிங்ஸு எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொத்தம் 11 பிரிவாக பிரிச்சிருக்கேன். 11 பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. இது இல்லாமல் இது வந்து மீதி வந்து 10 பார்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹவு டு லான்ச் சக்ஸஸ்ஃபுல் இ-கமர்ஸ் பிஸ்னஸ் வித்தவுட் இ-கமர்ஸ் வெப்சைட்னு சொல்லி ஒரு ப்ராடக்டை தொடங்குனதுலேருந்து முடிக்கிற வரைக்கும், டில் நவ் ஸ்கேல் பண்ண வரைக்கும் A to Z எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு டாப்பிக்காக க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதேமாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனலும் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தாராளமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோன்றது மோஸ்ட்லி வந்து நம்மக்கிட்ட வந்து யாரும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணல. நாங்களும் இதுக்கு கோர்ஸும் இருக்குது, பட் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் இதை நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், இல்லைனா நம்மளுடைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இதில் வந்து டெய்லியும் நைட்டு 8 o'clock வந்து இன்னையிலேருந்து ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக தான் உங்களை ஃபாலோ பண்ணிக்க சொன்னேன். ஃபாலோ பண்ணும்போது கூடவே அந்த பெல்லில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து காட்டிகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இ-கமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை ஆல்ரெடி ஒரு இ-கமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் நான் நினச்ச அளவுக்கு அதை ஸ்கேல் பண்ண முடியல, அதுலேருந்து பெரிய அளவுக்கு ஏர்னிங்ஸ் எடுக்க முடியல, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கும் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இந்த பெனிஃபிட்ஸை ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த வீடியோவுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. ஒரு கோர்ஸாக லான்ச் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்த நாங்களும் இதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணலான்ற தாட்டில் தான் இப்போதைக்கு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோட ஃபீட்பேக் அண்ட் ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துட்டு தான் மீதி இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் 1 by 1 நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கும். டில் நவ் வி ஆர் கோயிங் டு ஷெட்யூல் at 8 PM ஆன் எவ்ரி டே. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கணக்கு. ஸோ ஏன்னா எடிட்டிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு அண்ட் 1 by 1 நம்ம வந்து எல்லாமே லான்ச் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து டைம் எடுத்து நம்ம வந்து டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறதுக்காக தான் 1 by 1 நம்ம ரிலீஸ் பண்ணுறது. ஓகேவா? மற்றபடி வீடியோ எல்லாமே பண்ணி எடிட்டிங் ஒர்க்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. இதில் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இருக்க ஒவ்வொன்றும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இ-கமர்ஸ் பிஸ்னஸ் பர்சன். ஸோ இதை நம்ம வந்து அடுத்த செஷனில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்ட் பை பார்ட்டாக ஒவ்வொன்றும் அக்யூரேட்டாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், எந்த ஒரு ஒளிவு மறைவின்றி. சரியா? ஸோ இப்போதைக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு பேசிக் ஆடிட் வந்து பண்ணிடலாம். இதுதான் அந்த கேம்பெயின். இந்த ஒரு கேம்பெயினை மட்டுமே நம்ம மெயினாக வச்சுப்போம். ஸோ இதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் ஹிட் கேம்பெயின். இது வந்து ஒரு 4 to 6 மந்த்துக்கான ரிசல்ட் தான் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இப்போ வாங்க இந்த கேம்பெயினுக்குள்ளே போயிட்டு இதோட சக்ஸஸ்ஃபுல் மெட்ரிக்ஸை பார்க்கலாம். இந்த கேம்பெயின் வந்து என்னுடைய 4th கேம்பெயின்.
இதுக்கு முன்னாடி 3 கேம்பெயின் ரன் ஆகிருந்திருக்கு. அந்த 3 கேம்பெயினுமே எதனால் ஒரு புது கேம்பெயின் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேம்பெயின் ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். அதை விட இன்னும் பெஸ்ட்டாக, விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல நான் வந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடிய எங்கள் கம்பெனியே இதுக்கு ஒரு லீடுக்கு 40 ருபீஸ் வந்து ஆச்சு ஒரு வாரத்துக்கு. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 50 லீட்ஸ் வரும், ஒரு சேல்ஸ் கூட நடக்கலை. மொத்தம் 5 நாளுமே 0 சேல்ஸ் தான். ஏன் 0 சேல்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்துட்டா மட்டும் போதாது, ஒரு என்கொயரி வந்ததுன்னா அதை சேலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மக்களோட மனசில் என்ன இருக்குது, அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுன்ற சிஸ்டமாக டெய்லி ரிவைஸ் பண்ணி பண்ண போய் அதுக்கப்புறம் தான் சேல்ஸை வந்து எங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது. 5 நாள் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருந்தாலும் 0 சேல்ஸுன்ற நிலைமை தான் எங்களுக்கும் நடந்துச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த விஷயத்த நான் காமிச்சிருக்கேன். சரியா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு வந்து கடந்த 3 கேம்பெயின்லேயுமே மொத்தம் 4 ரன் பண்ணிருக்கேன். அதில் 2வது 3வது 4வது இது 4வது கேம்பெயின். இதுக்கு டெய்லியுமே இன்றைக்கி வரைக்கும் அப்ரிஷியேஷன் மெசேஜ் வந்து மெட்டாகிட்டேருந்து எங்களுக்கு வந்துட்டுருக்கு. அப்ரிஷியேஷன் மெசேஜ் என்னென்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறோம். இது வந்து 90s கடையோட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி அவங்களுக்காக நம்ம வந்து இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி எங்களை மாதிரியே வியாபாரம் பண்ணுறவங்களும் இதே மெட்டா ஆட்ஸில் விளம்பரம் போடுவாங்க. கரெக்டாக? அவங்களுடைய கேம்பெயினை விட எங்கள் கேம்பெயின் வந்து 50% பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொடுக்குதுன்றது 30 to 60% வந்து டெய்லி வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் ரிசல்ட்ஸ். அவங்கள விட வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு லீடோட காஸ்ட் ஆவரேஜாக 13 ரூபா 41 காசு வருது. 50% எனக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு 26 ரூபா to 27 ரூபா வந்திருக்கும். அப்போ எங்களுக்கு ஏன் இந்த அலர்ட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, மெட்டா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட்ஸுக்கு எப்பயுமே ஒரு அப்ரிஷியேஷன் கொடுப்பாங்க. இதை வச்சு தான் எங்கள் காம்படிட்டரை விட நாங்கள் பெட்டராக செயல்படுறோன்ற விஷயம் எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து பண்ணுறது. சரியா? ஸோ அதனால் இந்த கேம்பெயின் வந்து நான் ஆப்டிமைஸ் பண்ண தான் என்னால் இந்த ரிசல்ட் கொண்டு வர முடிஞ்சது. 40 ரூபா எங்கே இருக்குது, இப்போ 13 ரூபா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 13 ரூபா கூட ஆவரேஜ் காஸ்ட்டு தான். இத்தனை நாளில் வந்த லீட்ஸ் இந்த 17,446 லீடும் ஒவ்வொரு லீடுக்கு தனித்தனி காஸ்ட்டு தான் வந்திருக்கும். இது 17,446 கூட்டி டிவைடட் பை 17,000 இதில் நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லீடுக்கான காஸ்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். அதாவது டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் லீட்ஸ் போட்டிங்கன்னா ஒரு லீடோட காஸ்ட் வந்து ஆவரேஜாக என்ன வந்திருக்குன்றது தெரிஞ்சிடும் நமக்கு. சரியா? ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 8 ரூபாய்க்கும் வரும், 6 ரூபாய்க்கு வரும், 7 ரூபாய்க்கும் வரும், 11 ரூபாய்க்கு வரும், 15 ரூபாய்க்கு வரும். நாங்கள் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால 6 ரூபா 7 ரூபாய்க்கு ஒரு லீட் வரும்போது அன்றைக்கி பட்ஜெட்டை டபுள் ஆக்கிடுவோம், ட்ரிபிள் ஆக்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு தேவை நிறைய லீட்ஸ். அதை எப்படி அக்யூமுலேட் பண்ணுறதுன்றது தான் எங்களுடைய மெயின் டார்கெட்டை தவிர்த்துட்டு லீட் காஸ்ட் அதிகமாக போகும்போது முடிஞ்ச வரைக்கும் கட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆட்டோமேஷனும் நம்ம அதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதனால் நமக்கு வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் டே அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக பட்ஜெட் குடிக்கும், ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக பட்ஜெட் குறைஞ்சி ஆஃபே ஆயிரும் ஆடு. ஸோ அதை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அது வந்து இருக்குது. ஓகேவா? இந்த ரிசல்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து 1 by 1 ஆடிட் பண்ணலாம். ஸோ மொத்தம் இது வரைக்கும் ஜென்ரேட் பண்ண இந்த கேம்பெயினுடைய ரிப்போர்ட் வந்து 17,446 லீடு. இதில் 5% கூட வேணா இருக்குமே தவிர்த்து ஒருபோதும் குறையாது. இதுவே நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க, சேல்ஸ் கேம்பெயின் பண்ணுறீங்க, அதில் போய்ட்டு பிக்சலில் டேட்டா ரெட்ரைவ் ஆகி உங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது டபுள் ட்ரிபிளாகவே வேல்யூ காட்டும். ஏன்னா அந்த ஏபிஐயில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, பிக்சல்லையும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, கன்வர்ஷன் இஷ்யூஸ். இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அவ்வளோ ரிசல்ட் எனக்கு வரவே இல்லைன்னு வந்து தலையை பிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 50% இல்லை 200% வந்து ஃபேக் ரிசல்ட் வந்து அது காட்டும். பட் வாட்ஸ்அப் மெசேஜ் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அக்யூரேட்டாக இருக்கும், இல்லைனா கூட வேணா இருக்குமே தவிர்த்து ஒருபோதும் குறையாது. ஆனால் நீங்கள் 5% ப்ளஸ் ஆர் மைனஸ் மாதிரி எப்பயுமே நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து ஒரு லீடோட காஸ்ட் வந்து 13 ரூபா 41 காசு நான் எதை வச்சு சொன்னேன்னா, இது வரைக்கும் டோட்டலாக 2,34,000 ரூபா நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். யாரும் அதிர்ச்சி ஆகிடாதீங்க, சின்ன பிஸ்னஸ் ஓனர் இவ்வளோ காஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு. இது ஒரு நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு கிடையாது. இது அந்த கேம்பெயின் ஓடினதுலேருந்து டில்னோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்றது தான் காட்டுதுங்க. டேட் டியூரேஷனை பாருங்கள். ஏன்னா சம் கிளைண்ட்ஸ்க்கு வந்து இதை பார்க்கும்போது வந்து அவங்களே எங்ககிட்ட கேட்டுருவாங்க, என்னால் ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபாலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 10,000 ரூபாயும் நீங்கள் பண்ணலாம், 10 லட்ச ரூபாயும் பண்ணலாம். அது உங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்து இருக்குது. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய மெயின் ரிசல்ட்டு. இந்த மெயின் ரிசல்ட்டு தான் நான் அதனால தான் இந்த கேம்பெயினை உங்களுக்கு நான் மையமாக வச்சு காட்டிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 2,34,000 பண்ணிருக்கோம். ரீச்னா எத்தனை தனிநபர்கள், அதாவது நான் டார்கெட் பண்ண தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் 32,39,1, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6 டிஜிட் இங்கேருந்து தள்ளி பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில் எடுக்கலாம். அப்போ 3.2 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்துருக்காங்க இந்த ஆடை.
3.2 மில்லியன் இண்டிவிஜுவல் பீப்புள், இவங்களே திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக பார்க்கல. அது பேர் இம்ப்ரெஷன். ரீச்ன்றது எத்தனை பேர் தனித்துவமான மக்கள் பார்த்துருக்காங்கன்றது தான் கணக்கு. இம்ப்ரெஷன்றது அதே மக்கள் எத்தனை முறை அந்த ஆடை திருப்பி திருப்பி பார்த்துருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள் 3.23 ஃப்ரீக்வன்சின்னு என்னென்னா ஒரே நபர் எத்தனை முறை அந்த ஆடை பார்த்துருக்காரு. அப்போ ஒரு நபர் வந்து ஆவரேஜாக 3.23 டைம் வந்து பார்த்துருக்காரு. அதனால தான் 3.2 மில்லியன் மல்டிப்ளை பை 3.23 போட்டிங்கன்னா 10.45 மில்லியன் வந்து நமக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து வந்துருக்கு. இம்ப்ரெஷன்றது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேருன்றது ஒரே ஆளே எத்தனை முறை வேணாலும் பார்த்துருக்கலாம். ஆனால் ரீச்ன்றது அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனி நபர்கள். 3.2 மில்லியன் பீப்புள் வந்து தனி நபர்கள். அவங்க 3.23 வாட்டி பார்த்ததுனால 10.45 மில்லியன் இம்ப்ரெஷன் வந்து போயிருக்கு. இதை விட ஒரு பெஸ்ட்டு ரீச் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டு தான். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட இந்த 300 கஸ்டமருக்கு ஒரு ஆளுக்கு ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 கேம்பெயின் வச்சுக்கோங்களேன். இந்த 8 வருஷத்தில் எவ்வளோ கேம்பெயின் பண்ணியிருப்பேன்னு பார்த்துங்க. நான் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஐம் ஃபவுண்டர் அண்ட் ஓனர் ஆஃப் தி கன்சர்ன். ஸோ அதனால் வந்து எம்ப்ளாயீஸ் வேணால் இருக்கலாம், மாறலாம். பட் ஆனால் நான் வந்து மாறி இருக்க மாட்டேன். எல்லா கேம்பெயின்லேயும் என்னோட இன்வால்மெண்ட் இருக்கும். எந்த கேம்பெயின்லேயும் என்னோட இன்வால்மெண்ட் இல்லாத கேம்பெயினையும் நான் வந்து விட மாட்டேன். சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங், பிகாஸ் நான் வந்து சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றதுனால ஈச் அண்ட் எவ்ரி கேம்பெயினையும் எப்படி வந்து டே பை டே அதோட காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலான்ற பிளானிங் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி, தென் வீக்லி அதோட ஆப்டிமைசேஷன் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுன்ற ஸ்ட்ராட்டஜி, இது ரெண்டுத்தையும் கிரியேட் பண்ணுறது நான் தான். ஸோ அதனால் எல்லா ப்ராஜெக்ட்லையும் கண்டிப்பாக நான் இன்வால்வ் ஆகிருந்திருப்பேன். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் ஓனருடைய கோல் பிளான் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி தான் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவோமே தவிர்த்துட்டு ஜஸ்ட் லைக் தட்ன்ற ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மக்கிட்ட இருக்காது. ஃப்ரீக்வன்சி வந்து எத்தனை முறை பார்த்துருக்காங்கன்றது. அடுத்து யூனிக் கிளிக்ஸ்ன்றது 62,110 தனித்துவமான கிளிக்ஸ். ஒவ்வொன்றுமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நபரால் கிளிக் செய்யப்பட்டதுன்றது தான் யூனிக் கிளிக்ஸ். அதுக்கான சிபிசி காஸ்ட் பர் லிங்க் கிளிக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹6.58 ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கு. மொத்தம் 62,110 கிளிக் பண்ணதுனால இந்த 2,34,000 சம்திங் வந்து ஸ்பெண்ட் ஆயிருக்கு. அப்படியே நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இன்னமும் தெரிய மாட்டேங்குது, ஃபேஸ்புக் வந்து கிளிக்குக்கு தான் காசு எடுக்கிறாங்க, இல்லை லீடுக்கு தான் காஸ்ட் எடுக்கிறாங்கன்னு. அது ரொம்ப தப்பான கான்செப்ட். ஃபேஸ்புக் வந்து இம்ப்ரெஷன் பேசிஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இம்ப்ரெஷன் பேசிஸ்ன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 பேர் பார்க்கறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அது பேர் தான் சிபிஎம், காஸ்ட் பர் மைல் இல்லை காஸ்ட் பர் மில்லின்னு சொல்லுவாங்க. அதாவது 1000 பேருக்கு உங்கள் விளம்பரத்துக்கு காட்டுறதுக்கு எனக்கு வந்து ₹22.38. என் காம்படிட்டருக்குலாம் ₹35, ₹40, ₹45 வரைக்கும் போயிட்டுருக்கு. எதை வச்சு நான் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 50%, 70% வந்து நான் அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து நான் சொல்லலை, மெட்டா சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து அந்த விஷயத்த சொல்கிறேன். சரியா? இப்போ 1000 பேருக்கு எவ்வளோ ஆயிருக்கோ இந்த தொகையிலிருந்து அதில் எத்தனை கிளிக் வந்திருக்கோ அதை உங்களால் டிவைட் பண்ணி கேல்குலேட் பண்ணிக்க முடியும். அதுதான் அதோடைய அடிப்படை. சரியா? அப்போ அவங்க ஒர்க் பண்ணுறது எல்லாமே சிபிஎம் பேசிஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதேமாரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிகிற மாதிரி ரிப்போர்ட்டு உங்களுக்கு அங்கே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா இதை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்குல்லையே காலம், இதில் கிரிஷ் அனாலிசிஸ்ன்னு இருக்குது பாருங்கள். நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒவ்வொரு கேம்பெயினுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை அனலைசிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் நான். ஸோ அதனால் எனக்கு அப்படி தெரியுது. நீங்கள் இதில் போய் எடிட்டில் போய் போனீங்கன்னா உள்ள பல வகையான மெட்ரிக்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் போய்ட்டு பார்க்குறதே கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதோடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் முதல் காரணம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அனாலிசிஸ் ரிப்போர்ட், விச் மீன்ஸ் ஆடோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை ஆடிட் பண்ணணும். மூணாவது விஷயம் அதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மூணும் பெட்டராக பண்ணால் மட்டும்தான் ஒரு கேம்பெயினோட காஸ்ட்டை குறைக்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா உங்களுக்கு மெட்டாவில் நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் க்ரியேட் பண்ணாலே பூஸ்ட் போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருப்பீங்க. எங்ககிட்ட ஆடு கொடுக்கணுன்ற இன்டென்ஷனில் நான் சொல்லலை. ஆஸ் அ மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டாக என்னுடைய ஒப்பீனியனை உங்களுக்கு சொல்கிறேன். இது மெட்டாவுமே அக்ரி பண்ணிப்பாங்க. A to Z பல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் இந்த விஷயத்தை அக்ரி பண்ணிப்பாங்க. பூஸ்ட் போஸ்ட் மூலிமா உங்கள் பிஸ்னஸை ஒருபோதும் பெருசாக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. இப்போ நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது பேர் ஆட் மேனேஜர் அக்கௌண்ட். ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டில் தான் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு இருக்குது. ஒரு லிமிட்டட் அக்சஸ் வந்து இதில் இருக்குன்னா பூஸ்ட் போஸ்ட் ஸ்கீமில் இருக்குது. அதனால் உங்களால் வந்து என்கேஜ்மெண்ட்டை தான் ரிசீவ் பண்ண முடியுமே தவிர்த்துட்டு ரிசல்ட்டை ரிசீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ மெட்டா வந்து உங்களை ரீச் பண்ணி இந்த மாதிரி பூஸ்ட் போஸ்ட் பண்ணுங்கன்னு நீங்களும் என்ன பண்ணிடுறீங்க, நம்மளே பண்ணிக்கலாம், எதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வந்து பே பண்ணிவிட்டு. இன்னொருத்தவங்களுக்கு பே பண்ணுறதுன்றது சும்மா பே பண்ண போகிறதில்ல. அதுக்கு பின்னாடி பேக் எண்டில் நிறைய ஒர்க் இருக்குது.
நான் ஒத்துக்கிறேன், நிறையா டிஜிட்டல் மார்க்கெட்டர் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. பிகாஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கும் நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க எப்படி ஏமாந்தாங்க, அவங்கள எப்படி ஏமாத்தினாங்கன்ற ஸ்டோரி எங்களுக்கு வந்திருக்கும். இண்டிவிஜுவல் கிளைண்ட்டும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் என்ன எப்படி ஸ்கேம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் இன்ஸ்டிடியூட்டில் ஜஸ்ட் லைக் தட்னு படிச்சிருப்பாங்க. பொதுவாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் எக்ஸ்போஷரோட படிக்கணும். அப்போ தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண உங்களுக்கு தோணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூலை யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம், ஆனால் மார்க்கெட்டிங் சென்ஸ்ன்றது அது இட்ஸ் ஆர்ட். அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான், ஒரு மார்க்கெட்டிங் திறமை உங்களுக்கு இருந்தால் தான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூலில் போய் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்படி நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ரிசல்ட் வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மெட்டா மேலே பழிய போட்டுருவோம். இந்த ஃபேஸ்புக்கே அப்படி தான், நம்மகிட்டேருந்து பணத்தை சம்பாதிச்சிட்டா நம்மளுக்கு ரிசல்ட்டே வரலன்னு. கரெக்டாக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் வரும். நீங்கள் பண்ணி கேம்பெயினே தோக்காத கேம்பெயின் இருக்கா? கண்டிப்பாக தோற்றுருக்கு. நான் வந்து இந்த 300 கிளைண்ட்டுக்கு மேலே நான் மெயின்டைன் பண்ணதில் 20% கிளைண்ட் வந்து எனக்கு ரீடென்ஷன் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டாலேயே நிறைய புது புது அப்டேட்ஸ் வந்திருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் வந்து ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க, ஹூ லிவ் இன் திஸ் லொக்கேஷன், ஹூ ரீசென்ட்லி ட்ராவல்ட் இன் திஸ் லொக்கேஷன், ஹூ ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் லொக்கேஷன், தனித்தனியாக இருக்கும். ஹூ லிவ் இன் திஸ் லொக்கேஷன் நான் கொடுத்துட்டேன்னா அந்த லொக்கேஷனில் வசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆடு காட்டிகிட்டு இருந்தது. பட் இப்போ அந்த ஆப்ஷனை தூக்குனதுனால உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் பீப்புளும், நீங்கள் ஜியோ ஃபென்சிங் எவ்வளோ தான் அக்யூரேட்டாக பண்ணாலும் பக்கத்து ஸ்டேட்லேருந்து என்கொயரி வரும், பக்கத்து ஊர்லேருந்து என்கொயரி வரும். ஆனால் நம்ம அந்த ஊரை டார்கெட் பண்ணிருக்க மாட்டோம். இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்குது. அதேமாதிரி டார்கெட் ஆடியன்ஸில் ஒரு சில டார்கெட் ஆடியன்ஸை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மூலயமா ஒரு சில பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆனதெல்லாம் இருக்குது. அதனால் எனக்கும் ஃபெயிலியர்ஸ் வரும். ஆனால் அந்த ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து நாங்கள் அதோடு விட்டுற மாட்டோம். அதை ஆடிட் பண்ணி அதை சரி பண்ணுறது எப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட ஒர்க்கு. அது என்னங்க பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஜஸ்ட் ஒரு கேம்பெயினை ரன் பண்ணுறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து செய்வாங்க. பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசல்ட் ஓரியன்ட் ஏஜென்சி. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியாக இருந்தால் அவங்களுடைய அடிப்படை வந்து லீட்ஸ், இ-காமர்ஸ் கம்பெனியாக இருந்தால் அவங்களோட அடிப்படை சேல்ஸ், இதே வந்து ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்கன்னா அவங்களுடைய அடிப்படை வந்து நம்பர் ஆஃப் ஆப் இன்ஸ்டாலேஷன். இது 3 தான் கோல். இந்த கோலில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சர்வீஸ் பிஸ்னஸில் இருக்கவங்க ஒரு லீடுக்கு உனக்கு 400 ரூபாப்பா, 100 லீடு 40,000 ரூபா உனக்கு கொடுத்துட்றேன், 100 லீடை நான் வந்து கொடுத்தே ஆகணும். அந்த லீடு வந்து எனக்கு லாபமும் கிடைக்கலாம், நஷ்டமும் வரலாம். பட் நான் வந்து என்னுடைய திறமை மூலயமா தான் அதை என்ன பண்ண முடியும், லாபகரமாக மாற்ற முடியும். நஷ்டம்னா அதுலேருந்து ஒரு லெசனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறது, அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுன்னு ஆடிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு R&Dக்கு நாங்கள் நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். சரி, நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன், நீங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க. அப்போ எப்படிங்க நீங்கள் எங்களை விட பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க. அதுவும் நீங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு நாலேஜ் எடுத்திருப்பீங்க. இப்போ எனக்கு ஒரு 300 கிளைண்ட் இருக்காங்கன்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு நான் வந்து 75 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் ஆட் ஃபண்டு வந்து நான் மேனேஜ் பண்ணுறேன். கரெக்டாக? அப்போ இதில் ஒவ்வொரு கேம்பெயினுமே ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு மாதத்துக்கு 4லேருந்து 5 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸில் கேம்பெயின்ஸ் இருக்கும், ஃபனல் பேசிஸில். அதாவது ஒரு கோல்டு லீடை ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸை, இல்லைன்னா புதுசாக அதே மாதிரி ரிலேட்டட் கஸ்டமர்ஸை ரீடார்கெட்டிங்னு சொல்லுவோம். ரீடார்கெட்டிங்கும் பண்ணுவோம், ரீமார்க்கெட்டிங்கும் பண்ணுவோம், ப்ராஸ்பெக்டிங்கும் பண்ணுவோம். இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் கேம்பெயின் ரன் பண்ணும்போது ஒவ்வொரு டார்கெட் ஆடியன்ஸும் என்ன லெவலில் இருக்காங்க, ஏன் இதில் பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு, ஏன் இதில் பெர்ஃபார்மன்ஸ் ஆகலைன்னு எவ்வளோ நாலேஜ் எடுத்திருப்போம். அதனால் ஏஜென்சிக்கு வந்து நாலேஜ் இருக்குது. இதுதான் விஷயமே தவிர்த்துட்டு வேறு ஒன்றும் இல்லை. அதேமாரி உங்கள் அக்கௌண்ட்டு சின்ன அக்கௌண்ட்டு, அதில் வந்து நீங்கள் என்ன ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பீங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள்லாம் எங்களுதெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவாயிட்டு இருக்கக்கூடிய ஏஜென்சி அக்கௌண்ட்டு. இப்போ இங்கே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபெசிலிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், எனக்கு வந்து ப்ரொவிஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், எனக்கு மேனேஜ்மெண்ட் எபிலிட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், எனக்கு கிரெடிட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால தான் எங்களால் ஒரு ஏஜென்சியால் ஒரு ரிசல்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை. 2வது விஷயம், நீங்கள் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் நீங்கள் டூல் ஹேண்ட்லிங், ஏன்னா மெட்டா ஆட்ஸ் மேனேஜருன்றத மார்க்கெட்டிங்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. மெட்டா ஆட்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் தான். அந்த டூலை யார் வேணாலும் யூடியூப் பார்த்துட்டு பண்ணலாம். ஆனால் ஒரு ப்ராடக்டை விற்கணுமோ, இல்லை ஒரு சர்வீஸை சேல் பண்ணணுமோ, அப்போது ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணுமோ, இல்லை ஆப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வகுக்கணும். இது மூலயமா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமே தவிர்த்து வேறு எது மூலயமாவும் ரிசல்ட் கிடைக்காது. அப்போ நீங்கள் எப்படி ஆடிட் பண்ணுறீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட இந்த ஒரு 8 வருஷத்தில் ஒரு 5000 பேருக்கு வந்து பிஸ்னஸ் கன்சல்டேஷன் கொடுத்துருப்போன்னா அவங்க எங்கே ஜெயிச்சாங்க, எங்கே தோத்தாங்கன்ற விஷயத்தை ஆடிட் பண்ணிக்கிட்டே இருப்போமா?
அதே மாதிரி பல கிளைண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அட்வைசஸ் பண்ணி அந்த ரிசல்ட் வந்திருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்பயுமே டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கிறோம். அதுவே எங்களுக்கு வந்து ஒரு லைப்ரரி மாதிரி ஆகிடுது. இதை தான் வச்சு நாங்கள் வந்து ஒருத்தவங்களோட பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறது. ஒரு சில ப்ராடக்ட்லாம் ஃபேஸ்புக் தடை பண்ண பொருள், பட் அதெல்லாம் வந்து சேலே பண்ண முடியாதுன்னு நினைக்க வரும்போது, தடை பண்ணதுன்னா ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து சேல் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹெல்த் ஃபுட்ஸ் எல்லாம் சேல் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து மெட்டாவுடைய லூப் ஹோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி, ஃபேக்கால லூப் ஹோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த கம்பெனியில் இன்னைக்கு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் வந்து டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய மொத்த பிஸ்னஸுமே மெட்டாவை நம்பி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த 90s கடை பிஸ்னஸுமே எடுத்துக்கோங்களேன், மெட்டா ஆட்ஸை நம்பி தானே டோட்டல் வியாபாரமே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நானே உங்களுக்கு முதல்ல ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தேன், இந்த கம்பெனி முழுக்க மெட்டா ஆட்ஸை தவிர்த்துட்டு வேறு எந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியோ இல்லை ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கோ எது மூலியமாகவும் ஒர்க் ஆகலை. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு சில கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ரியல் எஸ்டேட்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஜாம்பவன்னு கொடி கட்டிட்டு பறக்குறாங்களோ அவங்க எல்லாருமே எங்களுடைய பாதி பேர் வந்து எங்களோட கிளைண்ட்ஸ் கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டேருந்து எடுக்கக்கூடிய டேட்டாவை தான் உங்களுக்கு மொத்தமாக நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி உங்களுடைய கேம்பெயினை பெஸ்ட்டாக ரன் பண்ணுறோம். இதனால தான் ஏஜென்சி பெஸ்ட்டாக இண்டிவிஜுவல்ஸ் பெஸ்ட்டான்னு வரும்போது இருக்கும். அதுக்குன்னு எல்லா வாட்டியும் ஏஜென்சியை ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 10% இண்டிவிஜுவல்ஸும் ஜெயிப்பாங்க. அது காரணம் கன்சிஸ்டன்சி. அது யார் வேணால் இருக்கலாம். ப்ரூஸ்லியே சொல்லியிருக்காங்க இல்லையா, நான் வந்து ஒரே ஆள் வந்து 10,000 அடிமுறையை கற்றுக்கிறவனை பார்த்து பயப்பட மாட்டேன், ஆனால் ஒரே அடிமுறையை 10,000 முறை ப்ராக்டிஸ் பண்ணுறவனை பார்த்து பயப்படுவேன்னு. அதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற வரைக்கும் எதுலேயுமே நீங்கள் தோக்க மாட்டீங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன டேட்டாஸ்லாம் வேணும் அப்படின்றத இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸில் நம்ம எடுத்து அசைன் பண்ணி சேவ் கொடுத்து வச்சுக்கிட்டோன்னா இங்கே வந்து நமக்கு ரிப்போர்ட்டில் ஷோ ஆஃப் ஆகும். இப்போ நான் வந்து 3.23 இண்டிவிஜுவல் ஆடியன்ஸ் பார்த்தாங்க, 10.3 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தாங்கன்னு சொன்னல. அப்போ அந்த வீடியோவை 25% பார்த்தவங்க எத்தனை பேர், 75% பார்த்தவங்க எத்தனை பேர், 95% பார்த்தவங்க எத்தனை பேர், 50%, 100% பார்த்தவங்க எத்தனை? ஏங்க இதெல்லாம் தனியாக பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருக்காங்கன்னா அப்போ என் வீடியோ மேலே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு அர்த்தம். போர் அடித்தா அந்த வீடியோவை பார்த்துருக்க மாட்டாங்க. கரெக்டாக? போர் அடிக்கல ஜஸ்ட் லைக் தட்னு கொஞ்சம் ஸ்வைப் அப் பண்ணிட்டு போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா கன்வர்ஷன் ரேட் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி 5-40%. அது நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ டெக்னாலஜிக்கல் திங்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ மார்க்கெட்டிங் சென்ஸ் உங்களுக்கு இருக்குது ஃபார் கன்வர்ஷன் ரேஷியோக்கு, இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ இந்த 95%, 75%, 100% வாட்ச் பண்ணவங்களை மட்டும் என்னால் தனியாக டார்கெட் பண்ணி அவங்களுக்கு மட்டுமே ஆட்ஸ் போட முடியும். இதை தான் நான் ரீடார்கெட்டிங்னு அப்போவே சொன்னேன். ஓகேவா? ரீமார்க்கெட்டிங்னா என்கிட்ட ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணவங்களோட டேட்டா. ஏன்னா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வழியாக தான் நாங்கள் பண்ணுறோம். வாட்ஸ்அப் பிஸ்னஸில் லேபிள்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அதில் கஸ்டமரை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணிக்க முடியும். நான் லேபிள் மார்க் பண்ணிட்டேன்னா அதேமாதிரி வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணவங்கள தனியாக ஃபில்டர் பண்ணிக்க முடியும். உள்ளே வந்தாங்க, என்கொயரி பண்ணாங்க, நான் பொருள் வாங்காதவங்கள தனியாக காட்ட முடியும். பொருளை செலக்ட் பண்ணிட்டாங்க, நான் பணம் பே பண்ணாதவங்கள தனியாக பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் லேபிளில் நம்ம மார்க் பண்ணுறதை வச்சு அங்கேருந்து டேட்டா எடுத்துக்க முடியுது. அந்த கஸ்டமர் டேட்டாவை மெட்டால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதே டேட்டாவை வச்சு யாரெல்லாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்களோ அவங்கள ரீமார்க்கெட்டிங் பண்ண முடியும். அது பேர் ரீடார்கெட்டிங், ரீமார்க்கெட்டிங் கிடையாது. ரீமார்க்கெட்டிங்னா யாருன்னா என்கிட்ட பொருள் வாங்கினவங்களே திருப்பி பொருள் வாங்க வைக்கிறது ரீமார்க்கெட்டிங். ரீடார்கெட்டிங்கிறது என் கேம்பெயினை பார்த்தாங்க ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாங்க, திருப்பி அவங்கள ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்காக காட்டினா அது பேர் ரீடார்கெட்டிங். ஸோ நாங்கள் வந்து ப்ராஸ்பெக்டிங்னா முதல்ல என்னுடைய விளம்பரத்தை பார்க்குறதுன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து ரீடார்கெட்டிங், பார்த்த ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணல, அதாவது என்னுடைய கால் டு ஆக்ஷனை கிளிக் பண்ணலன்னா அவங்கள மார்க்கெட்டிங் பண்ணால் அது பேர் ரீடார்கெட்டிங். ரீமார்க்கெட்டிங்கிறது என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள திரும்ப பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது, இல்லாத அதை விட அப்ஸ்கேல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்ஸ்கேல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதை விட பெரிய ப்ராடக்டை சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து யாரெல்லாம் விற்கிறாங்க, அவங்களே திருப்பி யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களே திருப்பி வாங்க வைக்கிறதுக்காக பண்ணுறது தான் ரீமார்க்கெட்டிங். அப்போ இது மூணுமே நாங்கள் பண்ணுறோம். இதை தாண்டி வந்து என்னென்னா லுக்கலைக் ஆடியன்ஸ், நான் யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும் அவங்கள மாதிரி குணாதிசயங்களை ஒத்த சிமிலர் ஆடியன்ஸ் பீப்புள். ஓகேவா? அவங்கள மாதிரி சிமிலராக இருக்கிறவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லுக்கலைக் ஆடியன்ஸ்னுவோம். அதுவுமே நம்ம மெட்டாலேருந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் வச்சு நம்ம வந்து பண்ணுறதுனால தான் நம்மளோட கேம்பெயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. இல்லைன்னா அது போயிருக்காது. இதை பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 40 ரூபா லீட்லேயே நான் இருந்திருப்பேன். என்னால் வந்து இவ்வளோ லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஒரு 2 லட்சத்தி சொச்சத்துக்கு இவ்வளோ பண்ணியிருந்திருக்க முடியாது. இதே லீடை வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து நான் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா? இதை தான் வந்து நாங்கள் வந்து வெரி பண்ணி காட்டுறோம்.
40 ரூபா எங்கே இருக்குது, 8 ரூபா 9 ரூபாலாம் எங்கே இருக்குது, 4 மடங்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ வந்து நான் 10 லட்ச ரூபா பண்ணியிருந்தால் தான் எனக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிருக்கும். அதே என்னால் 2.5 லட்சத்துலேயே பண்ண முடியுதுன்னா மீதி 2.5 லட்ச ரூபா கூட வச்சு நான் என்ன பண்ணுவேன், நான் இதை ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஸ்கேலிங் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் உங்கள் பிஸ்னஸ் 1 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணுச்சுன்னா அடுத்த மாதமும் 1 லட்ச ரூபா பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் 1,10,10,000 பண்ணணும். ஏன்னா அந்த க்ரோத்துன்றது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும். க்ரோத்துன்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக போயிருப்பீங்க. சரிங்க, நான் மாதம் 1 லட்ச ரூபா வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், என் கம்பெனி செலவு 80,000 தான், 20,000 எனக்கு லாபம் தானேங்க டோட்டலாக, அது எனக்கு எவ்ரி மந்த் 20,000 வந்ததுன்னா லாபம் தானே. எஸ் கரெக்டு தான், பட் இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது. வருஷம் வருஷம் உங்கள் கம்பெனியோட வாடகை இன்க்ரீஸ் ஆக போகுது, வருஷம் வருஷம் பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆக போகுது, வருஷம் வருஷம் எம்ப்ளாயோட சேலரி இன்க்ரீஸ் ஆக போகுது, மார்க்கெட்டிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது, சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. இதெல்லாம் இருக்கும்போது இப்போ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட்டும் ஒன்று இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி 100 ரூபா வச்சுருந்தா அடுத்த வருஷமும் அந்த 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கான மதிப்பு இல்லை, வேல்யூ 100 ரூபா தான், அதோட மதிப்புன்றது கம்மி. சரியா, அதனால தான் வந்து ஸ்கேலிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும், இஸ்லாமிக் பீப்புளாக இருக்கட்டும் இல்லைன்னா ஜெயின் பீப்புளாக இருக்கட்டும், இவங்க வந்து பிஸ்னஸில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் இங்கே செட்டியார் லெவல் ஆஃப் பீப்புளாக இருக்கட்டும், இது வந்து கேஸ்டிசத்துக்காகவோ இல்லை வந்து ரிலீஜியஸ் இம்பேக்டாகவோ அதுக்காகலாம் நினச்சிக்காதீங்க. பிஸ்னஸை பார்க்கணும். அவங்களால எப்படி அவங்க பிஸ்னஸை ஸ்கேல் பண்ண முடிஞ்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் அவங்க பிஸ்னஸில் அவங்க ஸ்டார்ட் டு எண்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, வீட்டில் மணி பற்றி பேசுவாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாமே பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ணுவாங்க, டெய்லி ஆடிட் பண்ணுவாங்க, வீக்லி ஆடிட் பண்ணுவாங்க, மந்த்லி ஆடிட் பண்ணுவாங்க, இயர்லி ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இதோட இம்பேக்ட் லாப நஷ்ட கணக்கு அவங்களுக்கு தெரியறதுனால இன்றைக்கி 1 லட்ச ரூபா போட்டால் 2 லட்ச ரூபா சம்பாரித்தேன், நாளைக்கு ஏன் 4 லட்ச ரூபா போட்டு 8 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடாது? இதுதான் அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஸ்கேல் பண்ணுறதுன்றது சின்ன விஷயம் கிடையாது. 1 லட்ச ரூபா போட்டு 2 லட்ச ரூபா சம்பாரிச்சிடுவீங்க, 2 லட்ச ரூபா போடும்போது 4 லட்சம் வருமானு கேட்டால் சத்தியமாக வராது. ஏன் வராதுன்னா அதை மறுபடியும் 4 லட்சத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் பல ப்ராசஸ் இருக்குது. எடுத்தோன்னே அந்த கஸ்டமர்ஸ் வந்து உடனே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. உங்களாலையும் அவ்வளோ பெரிய ஸ்கேல் பண்ணோன்னே உங்கள் ப்ரொடக்ஷனை வந்து உடனே கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியாது. எல்லாமே கரெக்டாக போச்சுன்னா உங்களுக்கும் கரெக்டாக போகும். அதே மாதிரி லீட் காஸ்ட்டு சைமல்டேனியஸாக இருக்குன்னு உங்களால் சொல்லவே முடியாது. எவ்ரிடே சிபிஎம் காஸ்ட் பர் மைலோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். சிபிஎம் சேஞ்ச் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் பர் லீடு, காஸ்ட் பர் சேல்ஸு, காஸ்ட் பர் கிளிக்கு எல்லாமே சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஸோ இதுக்கு தேவை கன்சிஸ்டன்சி, தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலிங், அப்புறம் வந்து ஆப்டிமைசேஷன் எல்லாமே நம்ம ஒருங்கிணைஞ்சு செஞ்சால் மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதோட மெட்ரிக்ஸும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லான இது ரியல் மெட்ரிக்ஸ். இது நான் வேணால் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து HTML பேஜில் எதாவது எடிட் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது மெட்டாவோடைய அஃபிஷியல் URL தான். சரியா, இப்போ நீங்கள் வந்து ரீடார்கெட்டிங் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அந்த ரீடார்கெட்டிங்னா என்ன, அதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு பூசி முழுகிற மாதிரியோ அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பக்கா ப்ரொஃபஷ்னலாவோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த வீடியோ என்னோட இன்டென்ஷனில் நான் எப்படி எடுக்கணும்னு நினச்சேன்னா, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணில் தெரிஞ்சது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூட்டிலைஸ் பண்ணேன், அதுலேருந்து எனக்கு பணம் கிடைச்சது, அதை என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸாக கொண்டு வந்து இன்றைக்கி அதை லீட் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு ஜென்ரலாக இன் அவுட் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த வீடியோ இருக்கணும்னு நினச்சி நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கிறேன், இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பிகாஸ் வாட் எவர் த கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் அதை வந்து நம்ம வேலிடேட் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். சரியா, ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் போய் நான் ஆடியன்ஸில் காட்டணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பல கேம்பெயின்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இல்லை 90s மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், என்னோட பெய்டு கஸ்டமரை தனியாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அது 3000 வச்சுருக்காங்க, என்னால் 1760 டேட்டா தான் எடுக்க முடிஞ்சது. அந்த 1760 டேட்டா போட்டதுக்கு அதே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய, அதாவது அதே கான்டாக்ட் டீட்டெயிலை வச்சு மெட்டாவில் யார் ஜாயின் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய கவுண்ட் வந்து 1000க்கு கீழே தான் இருக்குது. இதை லுக்கலைக் ஆடியன்ஸ்னு சொன்னேன். இவங்கள மாதிரி சிமிலர் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள் தான் லுக்கலைக் ஆடியன்ஸ். அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 1% கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 42 லட்சம், அதாவது 4.2 to 5 million பீப்புள் இருக்காங்க. ஒரு டேட்டா நான் லோட் பண்ணேன்னா அதில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸும் கிடைப்பாங்க, அதே மாதிரி சிமிலர் கஸ்டமர்ஸும் கிடைப்பாங்க. அதுதான் மெட்டாவோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜஸ். நான் கூகுள் ஆட்ஸு, யூடியூப் ஆட்ஸு, மெட்டா ஆட்ஸு, அதர் பிளாட்ஃபார்மான லிங்க்டின், ட்விட்டர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துங்க, எக்ஸ், அப்புறம் டிக்டாக் நம்ம கண்ட்ரியில் தான் பேன், மற்ற கண்ட்ரிலெலாம் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இது எந்த ஆட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி 2 ஆடு தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ். கூகுள் ஆட்ஸ்லாம் இன்னொருத்தரால் போட்டு தள்ளுறதுக்கு முடியவே முடியாது பிகாஸ் ஆஃப் குவாலிட்டி. ஆனால் காஸ்ட் வந்து
கொஞ்சம் அதிகமாக தான் போகும். நம்ம குவாலிட்டிக்கு ஏற்ற காசு இருக்கும் இல்லையா, பிகாஸ் அங்கே வந்து பையிங் இன்டென்ட்டோட பீப்புள் வராங்க. எக்ஸாம்பிள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி சென்னைன்னு தேடினாங்கன்னா சென்னைக்குள்ளே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை வந்து அவங்க தேடுறாங்க. அப்போ ஏற்கனவே இன்ட்ரெஸ்டடாக இருக்க போய் தான் அவங்க தேடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அது குயிக்காக கன்வெர்ட் ஆயிரும். இதுவே மெட்டா ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஏஜ் குரூப்பு, இந்த ஜெண்டரு, இந்த லொக்காலிட்டி, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இந்த மொபைல் டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் வச்சு நான் ஒரு வீடியோ ஆடோ இல்லை ஒரு இமேஜ் ஆடோ போட்டு காட்டுறேன் அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு தான் உருவாகுமே தவிர்த்து எடுத்தோன்னே பையிங் குவாலிட்டியை வந்து அவங்ககிட்ட இருக்காது. பட் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணி இப்போ இந்த வீடியோவே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இனிமேல் டெய்லி நான் வீடியோ ரிலீஸ் பண்ண அது உங்களுக்கு பெய்டு ஆட்ஸில் ரீடார்கெட்டிங்கில் திருப்பி நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. சரியா? ஸோ அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் ஃபனல் இம்ப்ளிமெண்டேஷன். இது மாதிரி தான் நம்ம பண்ணி அதோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ண முடியும். நான் வந்து ஒரு பொருளை பார்த்துட்டேன், அந்த பொருளை வியாபாரம் பண்ணுறதுக்கு தகுமா அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அது தகும், உங்களால் செய்ய முடியும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 10 பார்ட் வீடியோவும் முழுசாக நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இந்த 90s கடைக்கு ஸ்டார்ட் டு எண்டு நான் என்ன டாக்குமெண்ட் பண்ணணும் அதை தான் உங்களுக்கு ஒரு பாடமாக நான் நடத்த போகிறேன்னு எடுத்துகிட்டு, மற்றபடி ஜஸ்ட் லைக் தட்னு சும்மா வந்து ஒரு ChatGPTயில் அடிச்சிட்டோ இல்லைனா வந்து ஒரு கூகுளில் சர்ச் பண்ணிட்டோ இல்லை ஒரு புக்கை பார்த்துட்டோ அப்படி கிடையாது. இது அனுபவத்தில் உருவான பாடத்தை தான் உங்களுக்கு பாடமாக நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்தராக டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு விதத்தில் திருப்பி அலர்ட் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஓகேவா? இப்போ லுக்கலைக் ஆடியன்ஸில் கஸ்டமர் டேட்டா லோட் பண்ணியிருக்கேன்னா FVVR15னா நான் போட்ட வீடியோவை யார் முழுமையாக பார்த்துருக்காங்க, ஃபுல் வீடியோ வியூ ஆர் 15 செகண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் 365 நாளில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் லென்த் வீடியோவை பார்த்துருக்காங்க இல்லை 15 செகண்டுக்கு மேலே பார்த்துருக்காங்களோ அவங்களெல்லாம் நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ரெக்கார்டிங்கு. மேலே இருக்கிறது அதோட லுக்கலைக் ஆடியன்ஸ். அதே மாதிரி சிமிலர் பீப்புள், கஸ்டம் ஆடியன்ஸ்னால் நம்ம கொடுத்த டேட்டா, லுக்கலைக்னா அதே மாதிரி சிமிலர் கேப்பபிலிட்டி கொண்ட ஆடியன்ஸ். ஸோ நான் கொடுத்தது 1,13,000. ஆனால் இப்போ அதிலிருந்து அவன் வந்து மெட்டா வந்து நமக்கு கொடுக்கறது 5 மில்லியன், அதாவது 50 லட்சம். ஓகேவா? இதே மாதிரி யார் என்னுடைய ஆடோட கால் டு ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட லுக்கலைக் ஆடியன்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை 365 டேஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்களோ, இது 1 to 2%, அதாவது 1% சிமிலர் ஹேபிட், 2% சிமிலர் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும். ஆனால் 1% தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ 2%ன்றது ஆல்மோஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து 90s கடையோட கால் டு ஆக்ஷன் பட்டன், அது இண்டிவிஜுவலாக கிளிக் ஆனது எத்தனை, அதோட சிமிலர் ஆடியன்ஸ் தான் நீங்கள் மேலே பார்த்தது. அடுத்து அதோடைய நார்மலாக நான் வந்து ஒரு சேவ்டு ஆடியன்ஸ்னால் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் நீங்களே கொடுத்து பண்ணுறது. ஸோ எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே என்கிட்ட இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குன்னா யாரெல்லாம் லேண்டிங் பேஜை விசிட் பண்ணா, அதில் யாரெல்லாம் தேங்க்யூ பேஜ் பார்த்தாங்க, அப்புறம் யாரெல்லாம் ஆட் டு கார்ட் பேஜ் வரைக்கும் போயிட்டு இந்த சேல்ஸ் வந்து நடக்காமல் போயிருக்குன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு மட்டுமே திருப்பி காமிச்சு இது பண்ணுவாங்க. ஏங்க ரீடார்கெட்டிங்கை பற்றி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுளில் போய் ரீடார்கெட்டிங் பற்றி சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லா கைண்ட் ஆஃப் பிஸ்னஸில் 60% பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு ஒரே அடிப்படை வந்து ரீடார்கெட்டிங் தான். என்கிட்ட நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, கார்பரேட் மட்டும் எப்படிங்க ஜெயிக்கிறாங்க, சின்ன பிஸ்னஸ் ஓனரால் ஜெயிக்க முடியலன்னு. ஆனால் அடிப்படையை நீங்கள் தான் புரிஞ்சிக்க மாட்டீங்க. சின்ன பிஸ்னஸ் ஓனரால் தான் சீக்கிரம் ஜெயிக்க முடியும். ஏன்னா கார்பரேட் வந்து பேன் இண்டியா ஃபுல்லாக டார்கெட் பண்ணுவாங்க, இல்லைனா வேர்ல்டு வைட் டார்கெட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சிட்டிக்கு வந்து இவ்வளோ தான் பட்ஜெட் அவங்களால ஒதுக்க முடியும். ஆனால் இண்டிவிஜுவல்ஸ் நினச்சாங்கன்னா அதை ஓவர் கம்பெனி வந்துட முடியும். எக்ஸாம்பிள் சுலேகா ஜெஸ்டைல் இந்த மாதிரியான கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட் ரன் பண்ணும், இந்தியா ஃபுல்லாக ஆட் ரன் பண்ணும். அப்போ ஒரு சிட்டியில் அவங்களோட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா அதே கூகுள் ஆட்ஸில் அவங்கள விட பெட்டர் பட்ஜெட், ஒரு நாளைக்கு நீங்கள் 5,000 ரூபாய்க்கு ஆட் ரன் பண்ண முடியும், 2,000 ரூபாய்க்கு ரன் பண்ண வைக்க முடியும். ஆனால் அவங்க ஒரு நாளைக்கு வந்து அவ்வளோ ஆட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா பர்டிகுலர் சிட்டின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. அப்போ அங்கேருந்து ஜென்ரேட் ஆன லீடை 7 பேர் 10 பேருக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஒரு பிஸ்னஸ். உங்களுக்கு லீட் தேவை இருக்குன்னா நீங்கள் அங்கே போய் இது பண்ணிக்கலாம். பட் என்னோட இன்டென்ஷன் என்னென்னா, ஒரு லீடை இத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். அதேமாதிரி அத்தனை காம்படிட்டர் கூட நீங்கள் சேர்ந்து ஃபைட் பண்ணணும்.
இப்போ நான் அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன், மணலியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அண்ணா நகரில் என்னோட ஆஃபீஸ் வாடகை 40 to 50,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக வரும்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு காஸ்ட்டு நான் கோட் பண்ணால் எவ்வளோ இருக்கும்? மணலியில் என் வாடகை 20,000 to 25,000 ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் அது இதை விட பெரிய ஆஃபீஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அப்போ நான் மணலியிலேருந்து கோட் பண்ணால் ஒரு காஸ்ட்டுக்கு கோட் பண்ண முடியும், அண்ணா நகர்லேருந்து கோட் பண்ணால் ஒரு காஸ்ட்டுக்கு கோட் பண்ண முடியும். என்கிட்ட ஒரு 20 எம்ப்ளாய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 எம்ப்ளாயோட சேலரி, அப்புறம் அவங்களுக்கான ஃபெசிலிட்டி, அப்புறம் வாடகை, கரண்ட்டு பில்லு, அது இதுன்னு எல்லா கணக்கு போட்டால் நான் கொடுக்குற காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். இதே நான் மணலியில் இருந்துட்டு பண்ணும்போது என்னுடைய காஸ்ட்டை வந்து கம்மியாக பண்ண முடியும். அப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து இடம் மாறினா காசு குறையுதுன்னா அது பண்ணுறதுல தப்பே கிடையாது. வேணா ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் மட்டும் சிட்டிக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு 10க்கு 10 ஆஃபீஸ் போட்டு ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிட்டிக்கு அவுட்டரில் பண்ணிக்கலாம். என்ன அங்கேருந்து கொண்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் வந்து மேட்ரு. பட் கொரியர்லாம் நீங்கள் பண்ணும்போது சென்னையில் எங்கே இருந்துட்டு பண்ணாலும் ஒரே சார்ஜஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்படிலாம் வரும்போது உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்க போகிறதில்ல. எனிவேஸ், இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த வீடியோவோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதை வச்சு நம்ம ஃபர்தராக வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம், அடுத்து கொண்டு போகலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்ச மாதிரி இந்த 10 டாப்பிக்கை பார்த்துங்க. ப்ராடக்ட் செலெக்ஷன், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, காம்படேட்டர் ரிசர்ச்சு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டோடைய பேக்கேஜிங்கு, சர்டிஃபிகேஷன் அண்ட் பேமெண்ட் செட்டப், கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸு, அடுத்து வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸிங், எப்படி ஒரு பொருளுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் செட்டப் எப்படி பண்ணுறது, டெலிவரி பார்ட்னர் எப்படி அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது, கஸ்டமரோட ஃபீட்பேக் என்ன பண்ணணும், அனாலிசிஸ், பிஸ்னஸில் என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் பார்க்கணும், எவ்வளோத்தையும் செஞ்சவங்களால தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னுடைய இந்த 14 மாதம் பர்டிகுலர் இந்த ஒரு பிஸ்னஸோடைய டேட்டாவிலேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். கடந்த 13 வருஷமாக நான் பிஸ்னஸில் இருக்கேன். அதில் 8 இயர்ஸாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எனக்கு 7 டிஃப்ரெண்ட் வர்டிகல்ஸில் பிஸ்னஸஸ் இருக்குது, வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில். பட் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக 4 பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சதுன்னா உங்களால் பல பிஸ்னஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரே கம்பெனி பல ப்ராடக்ட் இருந்தால் மட்டும் போதும். பல ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் எது வேணாலும் இருந்தால் போதும். சரியா? ஸோ உங்களுக்கு இன்கேஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணுன்னாலும் சரி, இல்லை உங்கள் கம்பெனிக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ணனாலும் சரி, இல்லை மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் பண்ணாலும் சரி, இல்லை பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணனாலும் சரி, என்ன கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் சர்வீசஸாக இருந்தாலும் ட்ரிபிள் மார்க்கெட்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான பெஸ்ட்டு கன்சல்டேஷன், இல்லைங்க என்னால் சர்வீஸ்லாம் பண்ணிக்க முடியாது, என் பிஸ்னஸ் எப்படிங்க க்ரோ பண்ணலாம், அதுக்கான கன்சல்டேஷன் வேணுமா, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாகவே கன்சல்டேஷனை என்னால் கொடுக்க முடியும். சரியா? என்னுடைய மெயின் இன்டென்ஷன் நிறைய ஆண்டர்ப்ரனரை பில்ட் பண்ணும். நிறைய ஆண்டர்ப்ரனர் பில்ட் ஆனாங்கன்னா அது மூலிமா பல பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். நான் வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறத விட நான் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான முயற்சியில் தான் கடந்த 8 வருஷமாக ஈடுபட்டு இருக்கேன். அதனால தான் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்ஸில் வந்து நாங்கள் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டாக சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் வந்து ஜஸ்ட் லைக் தட் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் மாதிரி இருக்காது. பிகாஸ் we are giving லைவ் ப்ராஜெக்ட் ஓரியன்டட் ட்ரைனிங். எங்ககிட்ட கோர்ஸ் முடிக்கிறவங்க ஒன்று சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைனா வெளியில் வேலைக்கு போகலாம், இல்லை ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போமே தவிர்த்துட்டு போய் ஒரு ஃப்ரெஷர் ஃபீல்டில் இல்லை நான் படிச்சுட்டு நான் திணறிட்டு இருக்கேன் அந்த ஒரு கதையே இங்கே இருக்காது. பிகாஸ் இது வந்து லைவ் ப்ராஜெக்ட் இன்ஸ்டிடியூட். சரியா? எனிவேஸ், தேங்க்யூஸ். அப்கமிங் வீடியோவில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்.